உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். கிட்டத்தட்ட 38 நாட்களுக்கு பிறகு விஜய் பேசிட்டாரு. இன்னும் பேசலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பேசிட்டாரு. இன்னைக்கு நடந்த செயல் வீரர் கூட்டம் முக்கியமான ஒட்டுமொத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் கூட்டணி கிடையாதுங்க, தனிச்சுதான் நிற்க போறோம். அதுதான் நேரடியாக சொல்லனாலும் அந்த ஸ்பீச்சோட ஒட்டுமொத்த அர்த்தம் அதுதான். இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயங்கள் பேசுனது தான் வந்து குறிப்பாக அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் இவர்கள் தான் செயல் வீரர்கள், இவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு விஜய் பேசின அந்த ஃபயர் பேச்சு, இதெல்லாம் மாரி இன்னைக்கு இந்த செயல் வீரர்கள் கூட்டம் இன்னைக்கு காலையில் தொடங்கின போது ஒரு பெரும் கூட்டம் வந்து அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு உள்ளேயும் வெளியேவும் பெரிய பெருங்கூட்டம். அதை தாண்டி விஜய் என்ன பேச போகிறாருன்னு காலையிலேருந்து பல மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. சிபிஐ விசாரணை பற்றி பேச போகிறாரா, ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகலை அதை பற்றி ஏதாவது சொல்ல போகிறாரா, அதை கூட்டணி பற்றி முக்கியமாக கூட்டணியாக தனிச்சா இதை பற்றி சொல்ல போகிறாரா, இப்படியான விவாதங்கள் இதான பேச்சுகள் வந்து இந்த தொண்டர்கள்கிட்டலாம் வந்து அவங்க பைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக சிபிஐ பற்றி பேச மாட்டார், ஜனநாயகன் பற்றி பேசியிருக்கலாம், அதை பற்றி கிடையாது. கண்டிப்பாக கூட்டணியா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதை தாண்டி முக்கியமாக செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் மாதிரியான தலைவர்கள் வந்திருந்தது. இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இவங்க என்ன பேச போகிறாங்க, அந்த அரங்கம் முழுக்க கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட அந்த செயல் வீரர்கள் பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. சொன்ன மாதிரி விஜய் எப்போ வந்து பேசினாலும் நாங்கள் காத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோங்க அப்படின்னு. இப்போ 10வது வரைக்கும் இல்லை, இப்போ வந்து விசில் சின்ன வேற கிடச்சிருச்சு. நான் விஜய் உள்ள நுழையும் போதே அந்த விசில் அடித்து அப்படி ஒரு வைப்ரேஷனை கிளப்பி விட்டாங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே அவர் வார்டனை இது பண்ணிட்டு இருந்தார். அந்த விசில் சொன்னால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அடிக்காதீங்க, அப்புறம் ஸ்பீச் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதுனால அதை நிறுத்திட்டாங்க. வந்து குறிப்பாக அந்த விசில் சின்னம் கிடைச்சது தான் பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு பல பேர் பேசுனது. அதில் வந்து நான் விஜயோட ஸ்பீச்சுக்கு வராதுக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையன் வந்து ரொம்ப உற்சாகமாக கொஞ்சம் ஒரு தமாஷாவும் பேசினார். வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்தார். அந்த உற்சாகமாக பேசுறது தமாஷாக பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, மிக சமீப காலமாக உட்கட்சி பூசல்ல செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அதிருப்தி. அவருக்கும் புஷி ஆனந்துக்கும் ஆகலை. அவருக்கு ஏன்டா வந்து தேவையாக்குள்ள இணைஞ்சோம், ஏன்டா வந்து இங்கே வந்து நம்ம சேர்ந்தோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுச்சு. அவர் வெளியே போயிடலாமான்னு பார்க்குறாரு, அவரை யாருமே மதிக்கிறது இல்லை. அவர் எங்கேருந்து கடகடன் வந்துட போறாரோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் அவருடைய 50 வருஷ அனுபவத்தை சொல்லும் பொழுது அதை யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இப்படியா வெறும் வதந்தியா இருந்தது. அதுக்கு தான் அந்த உற்சாகமான, அதுவும் வந்து முதல்ல இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைக்கிறதே அவரை தான் ஆரம்பிச்சார். வந்து சொன்னாப்புல 50 வருஷ அரசியல், 50 வருஷத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறமா ஜெயலலிதா அம்மா, இவங்க கூட இந்த அரசியல் பயணம், அந்த அரசியல் பயணத்தை தாண்டி எல்லா இளைஞர்கள், இப்போ ஒரு புதிய தலைவர் ஒரு இளைஞர் வந்திருக்கிறார். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் போற இடம் பூரா வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, பெண்கள் வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப என்னப்பா இது விட்டுருங்கப்பா அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு எனக்கு. ஏன்னா அவருக்கு புதுசா இருக்கு இல்லைங்களா, அவருடைய காலகட்டங்களில். அதான் அவரே சொல்றாரு, நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது 24-25 வயசு தான் அப்படின்றார். உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். அப்போ இருந்த காலகட்டத்தில் சால்வை போடுவாங்க, பேப்பரில் ஒரு சின்ன பிட்டில் பேர் வரும், அப்புறமா பேப்பரில் ஃபோட்டோ வந்தால், கும்பலில் ஃபோட்டோ வந்தால் அதுவே பெரிய விஷயம். போஸ்டரில் எங்கேயோ ஒரு இடத்துல பேர் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் மாறி சோசியல் மீடியா இன்னைக்கு. அதுதான் சொல்றாரு. அது எல்லாம் தாண்டி இந்த விசில் சின்னம், ஏன்னா சில நாட்களுக்கு முன் இல்லைன்னா 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து செங்கோட்டையன் ஈரோடு மாநாட்டில் தான் ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஒரு சின்னம் கிடைக்க போது, அந்த சின்னம் என்னன்னு ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு, அது வந்ததுன்னா அதிர போது பாருங்க அப்படின்னு. அப்போ இவங்க கேட்ட அந்த முதல்ல கேட்ட அந்த லிஸ்ட்டில் கேட்டாங்க இல்லைங்களா, 10 சின்னத்தில், அதில் முதல்ல கேட்ட சின்னத்தையே கொடுத்துட்டாங்க. அதுதான் உற்சாகமாக சொல்கிறாரு. உண்மையிலே விசில் ஒரு பெரிய வரவேற்பு, எங்கே பார்த்தாலும் விசில் சத்தமாக கேட்குது. ஆனால் அதையும் கொஞ்சம் பார்த்து அடிங்க, போய் தூங்கிக்கிறவங்க காதில் போய் அடிச்சிடாதீங்க. அப்புறம் யாராவது பஸ் ஸ்டாண்டில் பெரியவர் யாராவது பெருசுங்க யாராவது இருந்தாங்கன்னா அங்கே போய் விசில் அடிச்சாதீங்க, பஸ்ஸு போயிட போதுன்னு அவங்க அவசர அவசரமாக ஏற போகிறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ஓட்டுக்கு பாதகமாக மாறிடும் அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் வைவை கிளப்பி விட்டார். வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா நாஞ்சில் சம்பத். ஏன்னா டிவிகேவுக்கு ஒரு நல்ல பேச்சாளர் இல்லைப்பா, யாரும் இங்கே பேசுகிற அளவுக்கு இல்லவே இல்லை. அப்படி பேசினா வந்து ஒன்றும் இதுவாகவே பேச மாட்டேன்றாங்க, ஒரு உணர்ச்சி பழமாக பேசணுமே அப்படின்ற பொழுது நாஞ்சில் சம்பத் உள்ளே வந்தார். அவருடைய ஸ்பீச் எல்லாம் போய் பேசிகிட்டு இருக்காரு. சரி, இந்த செயல் வீரர் கூட்டத்தில் என்ன பேச போகிறாருன்னா, இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள் தினம் வந்து, அதுக்கு முதல்லயே விஜய் வந்து அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான படங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார், பூ போட்டு மரியாதை செலுத்தினார். இந்த மொழிப்போர் தியாகிகள் எப்படி அவங்க வந்து இந்த தியாகம் செஞ்சாங்கன்னு அவங்க பேரோட லிஸ்டோட ஊரோட சொன்ன விஷயம் இருக்குது பாருங்க. அரங்கமே அதிர்ந்து போச்சு.
கிட்டத்தட்ட இன்னும் கேட்டா வந்து பராசக்தி படத்தினுடைய ரியல் ஹீரோ தியாகி ராஜேந்திரன், மொழிப்போர் தியாகி ராஜேந்திரன், அவருடைய அந்த வரலாறு சிவகங்கையிலிருந்து அவர் பிறந்த சிவகங்கையிலிருந்து வளர்ந்த அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்க வந்து இந்த மொழிப்போர் தியாகத்தில் அவருடைய தன் உயிரை நீற்ற அந்த விஷயத்தை ஒரு ஃப்ளோவா அடிக்க சொன்ன உடனே விஜய் உட்பட அத்தனை பேரும் எழுந்து கை தட்ட ஆரம்பிச்சாங்க. அதுதாங்க அனுபவம், அதுதான் மிக முக்கியமான அனுபவம். அதை ஒரிஜினாவும் பேசியிருந்தார். அதை ஒரிஜினா வழக்கமாக அவருடைய அந்த ஸ்பீச் அதில் குறிப்பிட்டு முக்கியமாக சொன்னது என்னென்னா, 2016 ஜெயலலிதா அம்மா வந்து மீட்டிங்கில் பேச சொல்ல யாருமே கூட்டணி இல்லை, உங்ககிட்ட யாருமே கூட்டணி இல்லை அப்படின்னாங்க. அப்போ அவங்களை எதிர்த்து 16 கட்சிகள் நின்றுது வந்து. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அவங்க, எனக்கு யாருடனும் கூட்டணி வேணா, இந்த மக்கள் கூட்டணி போதும், இந்த மக்களுடைய கூட்டணி தான் எனக்கு, இவங்களை நம்பி தான் நான் களத்தில் இறங்குறேன்னு. அப்படிதான் 2026 ஏன்னா முதல் இந்த மீட்டிங்ல கூட்டணி இல்லைன்ற ஒரு விஷயத்தை சூரத்தாங்க மாதிரி உடைச்சவர் வந்து அதவர்ஜுனா தான். 2026 எங்க தாவேக்காவை எதிர்த்து 20 கட்சிகள் நிக்கட்டும், அதே தான் நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு கூட்டணி யாரும் தேவையில்லை, இந்த மக்களுடைய கூட்டணி போதும் அப்படின்னு சொன்னப்போ கிளாப் சல்லிச்சு. இதெல்லாம் மீறி விஜய் எப்ப பேச வருவார் அப்படின்ற பொழுது என்ன பேச போகிறார் அப்படின்னு எடுத்த உடனே நேரடியாக ஒரு விஷயத்துக்கே வந்துட்டார் விஜய் வந்து. அது பரபரப்பா இப்போ வரைக்கும் பேசிக்கிட்ட விஷயம் வந்து, ஜனநாயகன் படத்துக்கு ஏன் சென்சார் வந்து பிரச்சனையா இருக்குது, ஏன் அது வந்து ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சிபிஐ வழக்கு ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா மாற்றப்பட்டது, சிபிஐல வந்து இவர் வந்து குற்றப்பத்திரிகையில் முதன்மை குற்றவாளியா இவர் பேர் சேர்த்துட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். இவ்வளவு அழுத்தம் ஏன் வந்து ஒரு திரைப்படமா தானே பார்க்கணும், ஏன் இவ்வளவு பெரிய அழுத்தம் அப்படின்னு தான் எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. விஜய் சொன்னது, ஏங்க எனக்கு போய் அழுத்தம் கொடுக்க முடியுமா, என் மூஞ்ச பார்த்தா யாராவது அழுத்தம் கொடுக்க முடியுமா என்ன போய் அப்படின்னு சொன்னப்போ அரங்கமே அதில் ஆரம்பிச்சது. நான் எந்த அழுத்தத்துக்கும் சலசலுக்கிற ஆளே கிடையாது, மக்கள் தான் அழுத்தத்தில் இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு தொடங்கின அந்த ஸ்பீச் ஒரு ஃப்ளோவா அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தது. மாற்றி ஓட்டு போட்ட மக்கள், 2 கட்சிக்கு மாற்றி ஓட்டு போட்ட மக்கள் இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க அந்த குழப்பம் தாண்டி வந்து அவங்க கரெக்டான ஒரு ஓட்டை போடுவாங்க, அது நிச்சயம் உண்டு அப்படின்னு. அதே போல வந்து என்னை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, நிறைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை எஸ்டிமேட் பண்ணி என்னை இவ்வளோ பெரிய நடிகனாக்கி இவ்வளோ பெரிய மக்களுடைய அன்பை சம்பாதிக்க வச்சு என்ன அண்ணனா, தம்பியா, சகோதரனா, மகனா இப்படி இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அப்பயே நான் எஸ்டிமேட் பண்ணியாச்சு. அந்த எஸ்டிமேட் பண்ணது இந்த மக்கள் தான். அதுக்காக தான் இவங்களுக்கு உழைக்கணும், ஏதாவது உழைக்கணும் முடிவு பண்ணி அது என் கேரக்டராகவே மாறி போச்சுங்க அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சு. என் கேரக்டராகவே ஆரம்பிச்சு, நான் உழைக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். சார் கேட்கலாம், அரசியலுக்கு ஏன் வந்தீங்கன்னு. நிறைய பேர் அரசியலுக்கு வந்தா ஊழல் பண்றதுக்கு, காசு சம்பாதிக்கிறதுன்னு. உங்க காசு ஒரு பைசா கூட எனக்கு வேணாம், இதுல ஊழல் பண்ணி தான் நான் காசு சம்பாதிக்க வேண்டிய இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொன்னது. இங்க திரும்ப செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயங்க வந்து, வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஹீரோ, லைம் லைட்ல இருக்கக்கூடிய ஹீரோ அதை வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அரசியலுக்குள்ள அப்படின் பொழுது அதுக்கு எவ்வளவு பெரிய கட்ஸ் வேணும், எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும். இதுதான் விஜய் இங்க சொல்லியிருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு காசு ஒன்றும் தேவையில்லை எனக்கு, அப்படி என் கட்சியில யாராவது ஊழல் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சா இம்மிடியட்டா ஆக்ஷன் எடுப்போம் நாங்க, எங்களுக்கு அது நோக்கமே கிடையாது. அதெல்லாம் மீறி அங்க வந்து அந்த செயல் வீரர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குற அளவுக்கு. ஏன்னா ஒட்டு மொத்தமா இந்த எலெக்ஷனை யாரு கூட நம்ம கூட்டணி இல்லை, தனிச்சு தான் இருக்க போறோம். தனிச்சு இருக்கும் பொழுது நம்மளை எப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க, எல்லாருமே நம்மளை எப்படியெல்லாம் வந்து விலைக்கு வாங்குவார்கள், எப்படியெல்லாம் மிரட்டப்படுவோம் அப்படின்றது வந்து ஒரு மறைமுகமான ஒரு விஷயமா. அது நேரடியாக கூட விஜய் சொல்லியிருக்கலாம், கண்டிப்பா நடக்கும். குறிப்பா வந்து விலை கொடுத்து வாங்குவாங்க, மிரட்டுவாங்க, ஒரு களப்பணி ஆற்ற விட மாட்டாங்க. முக்கியமா அவர் சொல்றது என்னன்னா, பூத்து 2 கட்சிகளுக்கு அந்த பூத்து வந்து நேரடியாக சொல்லிட்டார், கள்ள ஓட்டு போடுற இடம். ஆனா நமக்கு அது அல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு கூடாரம், முக்கியமான ஒரு தளம். அது அந்த தளத்துல ரொம்ப நம்ம உஷாரா இருக்கணும். இதெல்லாம் தாண்டி நாம வந்து களத்துல இறங்கி வேலை செய்யணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, உற்சாகமா வேலை பார்க்கணும். ஏன்னா நம்மள வந்து மக்கள் நம்புறாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்மள மக்கள் நம்புறாங்க, அவங்க நம்பிக்கை எந்த விதத்துல நம்ம வந்து குலைச்சிடக்கூடாது, அதே வேளையில எந்த விதத்துல சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு திரும்ப விஜயோட ஸ்பீச்ல முக்கியமா இருந்து கவனிச்சது ஒரு விஷயம் என்னன்னா, என்னை வந்து பிஜேபி அழுத்தம் கொடுத்தாலும் நான் அசர்ற ஆள் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, தனிச்சுதான் நிக்க போறோம், முடிவு பண்ணியாச்சு. அப்படி முடிவு பண்ணும் பொழுது
எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு. ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி 20 கட்சி இருக்குது. 20 கட்சியை இந்த ஒரு கட்சி சமாளிக்கணும்னா நீங்க எல்லாரும் வந்து பலமா இருக்கணும். எதுக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது, எந்த விதத்துல பிரிஞ்சு போயிடக்கூடாது, எந்த விதத்துல விலை போயிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச்சிங் வந்து தனியா கூப்பிட்டு உண்மையிலே இவங்களுக்கு வந்து ஒரு பகுதியா வந்து விஜயே நேரடியா ஒரு பயிற்சி பண்ற மாதிரி கூட வைக்கலாம், ஒரு ஆலோசனை கூட்டம் கூட நடத்தலாம் பனையூர்லயே, ஒவ்வொரு பகுதியா கூப்பிட்டு கூட. அந்த அளவுக்கு இதுதான் அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சோட ஒரு சாராம்சமா இருந்தது. குறிப்பா அரசியலுக்கு நான் வந்தது வந்து அண்டி பிழைக்கிறதுக்கோ அல்லது அடங்கி போறதுக்கோ அல்ல அடிமையாகிறதுக்கோ நான் அரசியலுக்கு வரல. நான் வந்து என் கெத்துக்காக வந்தேன், நான் நல்லது பண்ணதுக்காக வந்தேன். அதே போல நீங்களும் கரெக்டா அந்த கட்சியில் வந்து பணியாற்றுவீங்களா, மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவீங்களா, அங்க வந்திருந்தவங்களை வந்து நம்ம அவங்க ஜெயலலிதா அம்மாவோட மாநில செய்வீங்களா, பண்ணுவீர்களா, ஓட்டு போடுவீர்களா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்கறது தான் வந்து. இது என்னன்னா மக்களோட நேரடியான ஒரு தொடர்பு மாதிரி, அந்த கட்சியினுடைய நேரடியான ஒரு தொடர்பு மாதிரி. ஒரு தலைவர் சொல்றாரு அப்படின்ற மாதிரி அதே பாணியில் தான் வந்து இன்னைக்கு நீங்க களப்பணி ஆற்றுவீங்களா, களப்பணி ஆற்றும் போது எந்த விதத்துக்கு நீங்க அஞ்ச மாட்டீங்கல்ல, எந்த சலசலப்புக்கு நீங்க எதுவும் ஆக மாட்டீங்கல்ல, கரெக்டா மக்களுடைய பிரச்சனை பேசுவீங்கல்ல அப்படின்னு ஃப்ளோவா பேசுற ஒரு விதம் வந்து. இத்தனை நாள் வந்து அதையே சொல்லியிருக்காரு விஜய் வந்து, இவருக்கு என்ன தெரியும், இவர் வந்து ஒரு ஒன்றும் தெரியாது, இவர் வந்து புதுசாக அரசியலுக்குள்ள வந்திருக்காரு, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி தராங்க மாதிரி 2026 இது வந்துருச்சு. இன்னும் 2 மாசம் தான் இருக்குது, 2 மாசத்து கூட குறைவாக தான் இருக்குது. இதுக்குள்ள நீங்க எப்போ இறங்கி களப்பணி ஆற்றுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் அவங்க விமர்சனம் பண்ணி மாட்டோம், அந்த விமர்சனத்தெல்லாம் ஒரு வெற்றியா நம்ம வந்து காட்டிடுவோம் அப்படின்னு படு உற்சாகமா. ஏன்னா நிறைய பேர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, எப்ப எல்லா கட்சியும் அவரை தனிச்சு விட்டாங்க, டிடிவி தினகரன் கூட வரல, அவரு விசிலுக்கு குக்கர் விசில் வந்து சத்தம் கேட்குன்னு பார்த்தா அது கூட ஆதரவு கொடுக்கல, லெட்டர்பேட் கட்சி கூட மதிக்க மாட்டேன்ட்டாங்க, விஜய் வந்து தனியா கிடக்குறாரு, அவர் வந்து யாரும் சீன்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு போதுதான் அவருடைய ஸ்பீச் முக்கியமான ஸ்பீச்சா இருந்தது. வாங்க இது நம்முடைய பலம் தான் அப்படின்னு. நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கெஜ்ரிவாலுக்கு எப்படி வந்து டெல்லியில் வந்து ஒரு பெரிய எழுச்சி, ஏன்னா கெஜ்ரிவாலும் அப்படிதான் வந்து யாரும் கூட்டணி கிடையாது, இப்போ வந்தால் இவரு அப்படின்னு விட்டப்போ இந்த டெல்லி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முதல்வரை உருவாக்குனாங்க. அதுதான் ஆதவர்ஜுனா கேட்கிறாரு. அப்ப டெல்லி மக்களை விட நாம என்ன எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சு போயிட்டோம்? நம்ம தமிழர்கள் அறிவிலையும் பகுத்தறிவிலையும் பாகுபாடுலையும் சிறந்த மக்கள், நம்ம விட மாட்டோம் அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதெல்லாம் மீறி எப்ப இன்னும் எதுவுமே பேசாம இருக்காரு 2 கட்சியை பத்தி அப்படின் போது, இப்ப புதுசா வந்து தீய சக்தி, உங்களுக்கு தெரியும், ஊழல் சக்தி, ஊழல் கட்சி அப்படின்னு வந்து மத்திய அரசு, பிஜேபி அரசு 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நேரடியா கூட்டணி வைக்கிறாங்க, இன்னொருத்தர் பேர் வந்து மறைமுகமா வளைஞ்சு ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. இந்த தீய சக்தி, இந்த ஊழல் சக்தி, இந்த 2த்துக்கும் இடையில நாம வந்து தைரியமா வந்து களத்துல இறங்குவோம், அதை பத்தி கவலையே கிடையாது. முக்கியமா இது தேர்தல் கிடையாது, இது ஒரு ஜனநாயக போர். அது நாம சந்திக்கிற ஒரு ஜனநாயகன் போர். அதுவும் பாருங்க வந்து கிட்டத்தட்ட 4 முனை போட்டியா தான் இந்த தேர்தல் அமையும். 20 கட்சிகள் சொன்ன மாதிரி 20 கட்சிகள் ஒரு கூட்டணி, ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி, ஒரு பக்கம் வந்து என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் வந்து இன்னொருத்தருடைய கூட்டணி. இதுல விஜயம் களத்துல இறங்கிச்சுன்னா 4 முனை போட்டியில் மக்கள் எப்படி ஆதரவளிப்பார்கள், அதை தான் சொல்றாரு ஜனநாயக போர். நீங்களாம் கட்சிக்காரர்கள்லாம் நீங்க இருக்கிறீங்களே, நீங்க தொண்டர்கள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள், நீங்க தான் கமாண்டர்ஸ், நீங்க தான் இதுல உள்ள இறங்கணும் அப்படின்னு. வழக்கம் போல வந்து ஒரு குட்டி கதையை ஆரம்பிச்சாரு, அதுவும் ஒரு உண்மை கதை அப்படின்னாரு. வந்து குட்டி கதை கூட உண்மை கதை. சொந்த நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து அமுச்சு விட்டுறாங்க, சொந்த நாட்டுல இருந்தே. அவங்க பாத்தீங்கன்னா காடு கழனி அப்படின்ட்டு தலைமறைவா இருக்கிறாங்க. இருந்தபோது ஏன் நான் சொந்த நாட்டுல இருந்து என்ன ஆயங்க இங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல நண்பர்களுடன் உதவியோடு, சின்ன மருது, பெரிய மருது, சையது இவர்களுடைய உதவியோடு அவங்க திரும்பவும் போர் புடிஞ்சு அந்த நாட்டை வந்து பிடிக்கிறாங்க. அவங்க தான் வந்து கொள்கை தலைவர் வேலு நாச்சியார். அதே போலதான் நம்முடைய படையும் நட்பு நிறைந்த படையை. குறிப்பா நமக்கு ஆதரவு யாருன்னா, இங்க வரல பெண்கள் வரல, அந்த பெண்களுடைய ஆதரவு நமக்கு ஒரு குயில் மாதிரி, அவங்களுடைய ஆதரவு பெரும்பலம் நமக்கு. அதனால நமக்கும் வந்து ஒரு சின்ன மருது, பெரிய மருது, சையது இவர்களுடைய அந்த நட்பு நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. இங்க சின்ன மருதும் பெரிய மருதும் இருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பில், அவங்களுடைய முயற்சியில் மறுபடியும் நாம் வந்து இந்த தேர்தல் களத்தில் ஒரு கை பார்த்துருவோம். இதை எப்படி நம்ம வந்து முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த ஸ்பீச்
ஒரு குட்டி கதையை வந்து ரியல் கதையா, அதுவும் வந்து கொள்கை தலைவர் வேலுநாச்சியாரோட கதையோடு அவர் தொடர்புபடுத்தி பேசுனது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்புறமா உறுதிமொழி எடுத்துக்க வச்சாரு. அங்கே வந்து இந்த செயல் வீரர்கள்லாம் வந்து கண்டிப்பாக உறுதிமொழியில் நாங்கள் களப்பணியாற்றுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. களப்பணியாற்றுவோம், நாங்கள் கரெக்டாக நடந்துப்போம், நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை ஆற்றுவோம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் முன்னாடி போவோம் அப்படின்னு. அப்புறம் பொதுவாக வந்து இந்த தேர்தலை கணிக்க முடியல அப்படின்ட்டு இருக்கிறாங்க. மக்கள் கணிச்சிட்டாங்க, எப்போவோ கணிச்சிட்டாங்க. இந்த தேர்தலில் தாவேக்காவதற்கான ஓட்டு அப்படின்ட்டு வந்து மக்கள் கணிச்சிட்டாங்கன்னு தொண்டர்கள் மத்தியில், அங்கே வந்து இந்த செயல் வீரர்கள் மத்தியில் இந்த காணொலியை கோடிக்கணக்கான பேர் பார்த்துருந்தாங்கல்ல, அவங்களோட மத்தியில் விஜயோட ஸ்பீச் வந்து ஒரு தெரிவிக்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக, ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. கண்டிப்பாக இந்த 38 நாட்களுக்கு பிறகு இவர் வந்திருக்காரு இல்லைங்களா, இனி அவர் சொன்ன மாதிரியே 2 மாதம் கூட இல்லை எலெக்ஷனுக்கு. கண்டிப்பாக மக்களை சந்திக்கிற பயணம், திருமுனை கூட்டம், இன்றைக்கே வந்து அந்த விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்திட்டாரு. விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இந்த சின்ன அறிவிக்கப்பட்ட 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து செவுத்தெல்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அது சம்மந்த சோசியல் மீடியாலாம் படம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அறிவிக்கிறதுக்குள்ளவே வந்து அவ்வளோ பெரிய வைப்பை அந்த விசில் சின்னத்தை மேலே ஏறிருக்கு. அந்த விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது, மூளை முடுக்கில் உள்ள மக்களை போய் சந்திக்கிறது, இது வந்து விஜயோடைய அடுத்த கட்ட பயணம் எப்படியாப்பட்ட பயணமாக இருக்கும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு மறுநாள் ஜனநாயகன் படத்தினுடைய தீர்ப்பு வரப்போகிறது. இது ஜனநாயகத்துக்கான தீர்ப்பா? இது உண்மையிலே விஜய் சொன்ன மாதிரி ஜனநாயக போர். இந்த போரில் ஜனநாயகன் ஒரு படத்தை எப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்போது அந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.